ராஜாவானவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க கூடாது, அநேகம் ஸ்திரீகளை விவாகம் பண்ணக்கூடாது. பழைய ஏற்பாட்டுல ஒரே மனைவி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சட்டம் கிடையாது. பழைய ஏற்பாட்டுல இயேசுவுக்கு அடையாளமாயிருந்த யோசேப்பு, ஈசாக்கு, இங்க 2 பேரும் தான் ஒரே மனைவி உடையவங்களா இருக்க வேணும் இருந்தார்கள். ஆரோன் ஆசாரியன், அவருக்கும் ஒரே மனைவி. மற்றபடி எல்லாரும் பல மனைவிகளை உடையவர்களா இருந்தார்கள். தாவீது, தாவீது இன்னும் எல்லா பரிசுத்தவான்களும் அநேகம் பல மனைவிகளை உடையவர்கள். ஆனால் கர்த்தர் என்ன பிரமாணம் கொடுக்கிறாருன்னா, அவன் அநேகம் ஸ்திரீகளை விவாகம் பண்ணக்கூடாது. உதாரணமாக சாலமோன் 700+300. அதனால அவருடைய மனைவிமார்கள் அவர்களுடைய தெய்வங்களை பின்பற்றும்படியாக சாய பண்ணுவார்கள். இந்த காரணத்தினால கர்த்தர் ஒரு ராஜாவானவன் அநேகம் ஸ்திரீகளை திருமணம் பண்ணக்கூடாது என்றான். ஆனா புதிய ஏற்பாட்டுல கண்காணியானவன் ஒரே மனைவி உடையவனாயிருக்க வேணும். அப்ப பழைய ஏற்பாட்டு பிரமாணத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு பிரமாணம், ஒரு சபையை நடத்துற ஊழியன் எக்காலத்திலும் ஒரே மனைவி உடையவனா தான் இருக்க வேணும். இன்றைக்கு சிலர் ஒன்ன தள்ளிட்டு இன்னொன்னு எடுத்துக்கிட்டு ஜாயின் பண்றாங்க. அது கர்த்தருடைய சபையில மிகவும் கண்டிக்கப்படத்தக்க காரியம். அவங்க எப்படிப்பட்ட கிருபை உள்ளவளா இருந்தாலும், வானத்திலே பறக்கிற பரிசுத்த வல்லமை அதிகாரம் உடையவனா இருந்தாலும், அவன் ஒரு மனைவியை விட்டுட்டு இன்னொரு மனைவியை கட்டுனானா ஊழியக்கார ஸ்தானத்திலே வேதத்தின்படி நிற்க முடியாது. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 கர்த்தர் அவனை பார்த்து கட்டாயம் சொல்லுவார், உன்னை நான் அறியேன், அக்கிரம செய்யக்காரனே, என்னை விட்டு அகன்று போய் என்று. எனவே ராஜாவானவன் அநேகம் ஸ்திரீகளை விவாகம் பண்ணக்கூடாது என்பது இதன் மூலம் தெரிகிறது.